டிவார் தோழர்களுக்கு வணக்கம். தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு அளிக்கப்படும், இடஒதுக்கீடு நீக்கப்படும் அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த சமூக ரீதியிலான பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உள்ள இடஒதுக்கீட்டு முறையை ஒழிப்பதை இந்தியா கூட்டணி லட்சியமாக கொண்டிருக்கிறது என்று ஊரு பூரா போய் பேசுவதையே தன்னுடைய பணியாக பிரதமர் அவர்கள் வைத்திருக்கிறார், திரு மோடி அவர்கள் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இடஒதுக்கீடு குறித்து பேசுவதற்கான எந்த அடிப்படை தார்மீக உரிமையும் பாஜகவிற்கோ RSSற்கோ சங்க பரிவார சக்திகளுக்கோ துளியும் கிடையாது. ஏன்னா 1950களிலிருந்து இப்போது வரைக்கும் பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களும் இடஒதுக்கீட்டிற்காக நிகழ்த்திய போராட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது நிகழ்த்தப்பட்ட போராட்டங்கள் தான், அவர்கள் காலத்தில் நிகழ்த்தப்பட்ட போராட்டங்கள் தான் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் பெற்றிருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச இட உரிமை, இட ஒதுக்கீடு என்பது காங்கிரஸ் காலத்தில் வழங்கப்பட்டதுதான். பாஜக அதில் ஒரு துரும்பை கூட, ஒரே 1% கூட, ஒரே 0.5% இடஒதுக்கீட்டை கூட அவர்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் வரலாறு. 1950களில் சட்டபூர்வமாக இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு உறுதி செய்யப்பட்டாச்சு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியதனுடைய விளைவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் முறையாக திருத்தம் செய்யப்படுகிறது. அரசியல் சாசன சட்ட திருத்தம் 1. அம்பேத்கர் இருந்த அந்த அவையில, நேரு இருந்த அந்த அவையில அவர்கள் உருவாக்கிய அந்த அரசியல் சாசனத்தை அவர்களே திருத்தினார்கள். அதற்கு காரணம் திராவிட இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராட்டத்தை நிகழ்த்தி முடித்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்கிற உரிமையை நாம் பெற்றுக் கொடுத்தோம். அந்த இடத்திலிருந்து 1980களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய SC&ST ரிசர்வேஷனுடைய அந்த 15+7.5% என்கிற இடத்திற்கு வருவதற்கு காங்கிரஸ் தான் அடிப்படையாக இருந்தது. அதே போல மண்டல் கமிஷன் ஜனதா காலத்தில் அமைக்கப்பட்டாலும் அந்த மண்டல் கமிஷன் தூங்குனுச்சு. கிட்டத்தட்ட இந்திரா காந்தி காலம் முழுக்க, ராஜீவ்காந்தி காலம் முழுக்க அந்த மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்படவில்லை. ஆனால் VP சிங் அவர்கள் கல்வியில மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்கிற அந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையில் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும், ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு வேலை வாய்ப்பில் 27% இடஒதுக்கீட்டை VP சிங் அவர்கள் உறுதி செய்தார். அதற்காக அரசாணை போட்டார். அந்த அரசாணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இந்திரா சஹானி அப்படிங்கிற வழக்குல மிக நீண்ட விவாதம், அரசியல் சாசன அமர்வு உட்கார்ந்து உச்சநீதிமன்றத்தில் விவாதித்து அந்த வழக்கு முடிக்கும் பொழுது காங்கிரஸ் அரசு, நரசிம்மராவ் அவர்களுடைய அரசு தான் ஆட்சியில் இருந்தது. அந்த அரசு தான் அந்த இடஒதுக்கீடு, VP சிங் அவர்கள் போட்ட அந்த இடஒதுக்கீட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்தியது. அதே போல பிற்காலத்தில் கல்வியில, அதாவது VP சிங் அவர்கள் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற நீண்டகால கோரிக்கையை 2006ஆம் ஆண்டு சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் என்கிற சட்டத்தின் மூலமாக அர்ஜுன் சிங் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் UPA அரசாங்கம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசாங்கம் தான் கல்வி நிலையங்களிலே மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தாங்க. எப்படி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்த போது உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாங்களோ அதே போல கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதும் வழக்கு போடப்பட்டது. அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தால் 2 முறை வேலிடேட் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு 2 முறை தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. அந்த கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு கூட 27% கொடுத்தா மெரிட் பாதிக்கப்படும், 27% கொடுத்தா எக்ஸிஸ்டிங் ஜெனரல் கோட்டா பாதிக்கப்படும் என்கிற ஒரு அச்சத்தை கிளப்பி ஒரே ஆண்டுல 27% கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை பகுதி பகுதியாக இந்த ஆண்டு 9%, அடுத்த ஆண்டு இன்னொரு 9%, 3வது ஆண்டு ஒரு 9% என்று இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல OBC இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை அன்றைக்கு உருவாக்கினார்கள். அதையும் எதிர்கொண்டு காங்கிரஸ் காலத்தில் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுபோல தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் ஒரு சாதகமான நிலையை, அதாவது நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த நெகோசியேட்டிங் பவர்ஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இருந்தது. அவர்கள் குறைந்தபட்சம் வாக்குகளுக்காகவாவது அந்த சமூக நீதி உறுதி செய்ய வேண்டும் என்கிற அழுத்தத்திற்கு ஆளானார்கள். இன்னும் சொல்ல போனால்
இன்றைக்கு வந்து 80களில் 15+7.5% அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அதற்கு முன்பு முதல் சட்ட திருத்தமாக இருக்கட்டும், அதே போல மண்டல் கமிஷன் அமலாக்கத்தில் அந்த ஜிஓ இந்திரா சஹானி வழக்கு தீர்ப்புக்கு பிறகு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்டா இருக்கட்டும், பட்டியலினத்து மக்களும் பழங்குடியின மக்களும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்களும் இந்த நாட்டில் பெற்றிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உரிமை எல்லாவற்றிலும் காங்கிரசிற்கு ஏதேனும் ஒரு பங்கேனும் இருக்கிறது. ஒரு குறைந்தபட்ச பங்காவது அவர்களுடைய காலத்திலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி காலத்தில், அது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் நரேந்திர மோடி அவர்கள் ஆண்ட காலமாக இருக்கட்டும், இந்த நீண்ட காலத்தில் கிட்டத்தட்ட அதில் ஒரு 7-8 வருடம், இப்போ ஒரு 10 வருடங்கள், இந்த காலகட்டங்களில் இடஒதுக்கீடு என்பது குறித்த எந்த பார்வையுமே அவர்களுக்கு கிடையாது. இடஒதுக்கீட்டை சிதைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இடபிள்யூஎஸ் என்கிற ஏற்கனவே அதிகாரத்தில் 90% மேல் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கொடுத்து பரிசளித்தது மட்டும்தான் பாஜகவினுடைய சாதனையை தவிர, சமூக நீதி விஷயத்துல பாஜக ஒரு அடிப்படை கேள்விகளையோ அடிப்படை பிரச்சனைகளையோ எழுப்புவதற்கு எந்த தார்மீகத்தையும் பெற்றிருக்கவில்லை. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் மொத்தமாக பெற்ற உரிமை எல்லாமே பாஜக ஆளாத காலங்களில் பெற்ற உரிமைகள் தான். பாஜகவுக்கு இடஒதுக்கீட்டு நீர்த்து போக வைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதை குஜராத்தில் அவர்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. குஜராத்தில் வந்து முன்னேறிய வகுப்பினர் எல்லாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சாதிகள்னு ஒரு பட்டியல் தயாரித்து அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு முறை 10% அப்படின்னு இன்னைக்கு இடபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஃபோர் ரன்னரா, இதுக்கு ஒரு முன்னோடியாக அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் குஜராத் உயர்நீதிமன்றம் அந்த திட்டத்தை ரத்து செய்தது. என்ன காரணம் சொல்லி ரத்து செஞ்சாங்கன்னா, இந்திரா சஹானி வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த அடிப்படை தீர்ப்பினுடைய 2 முக்கியமான கூறுகளை குஜராத் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இடபிள்யூஎஸ் மீறுதுன்னு சொன்னாங்க. ஒன்று, அது வந்து இந்திரா சஹானி வழக்கில் 50% கேப் இருக்கு, அந்த கேப்பை மீறுது. ரெண்டாவது, இந்திரா சஹானி வழக்கில் அவர்கள் கொடுத்த முக்கியமான தீர்ப்பு, ஒரு இடஒதுக்கீடு என்பது கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கிய சமூகங்களுக்கு தானே தவிர அது பொருளாதார ரீதியாக பின்தங்கியதன் அடிப்படையில், அதாவது பொருளாதாரத்தை மட்டும் ஒரு காரணியாக வைத்து இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த வழக்கினுடைய அடிப்படை தீர்ப்பு. அந்த வழக்கினுடைய ஆன்மாவை சிதைக்கிறதுன்னு சொல்லி தான் குஜராத் அரசு மேற்கொண்ட அந்த இடபிள்யூஎஸ் 10% அந்த அட்டம்ப்டை வந்து அன்றைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆனால் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த சென்செக்ஸுமே இல்லாமல் உச்சநீதிமன்றத்திலையும் இடபிள்யூஎஸ்க்கு வேலிடேட் வாங்கி வச்சுட்டாங்க, அது வேறு கதை. ஆனால் சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரே ஒரு துளியை கூட பாஜக செய்ததில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு மட்டும்தான் என்கிற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவங்க தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு என்கிற அந்த தத்துவத்தை சிதைக்கிற நோக்கத்தில் தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கால கனவு. ஏன்னா நீங்க இடஒதுக்கீடுன்னு வந்துட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் பழங்குடியின மக்களும் மேலிருந்து வந்துடுறாங்க, அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. பார்ப்பனர்களின் நலனுக்காக அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இவர்களுடைய அல்டிமேட் அந்த இவங்க சொல்லக்கூடிய இந்து என்பது பார்ப்பனர் நலன் தான். அது பிற்படுத்தப்பட்ட இந்துவையோ பட்டியலின இந்துவையோ பழங்குடியின இந்துவையோ அவர்கள் குறிப்பிட மாட்டாங்க. அவர்கள் வந்து அதிகாரத்திற்கு ஒரு எண்ணிக்கை பலம் தேவை என்பதற்காகத்தான் நம்மளை எல்லாம் ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள வச்சிருக்காங்களே தவிர அவர்களுடைய அல்டிமேட் பர்பஸ் வந்து முன்னேறிய வகுப்பினருக்கும் அவர்களுடைய எஜமானர்களுக்கும் சர்வ் பண்ணணும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தான். அதை தாண்டி அவர்களுக்கு எந்த நோக்கமும் இருந்துவிட போறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ராகுல் மிக முக்கியமான அஸ்திரத்தை எடுக்கிறார். இந்தியா கூட்டணி மிக முக்கியமான அஸ்திரத்தை எடுக்கிறது. நாங்கள் இடஒதுக்கீட்டை மறுவரையறை செய்ய போறோம். எப்படி மறுவரையறை செய்ய போறோம்? உச்சநீதிமன்றம் 50% தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னு ஒரு கேப் போட்டிருக்கு. அந்த கேப் வந்து நாங்க வித் வேலிட் டேட்டா காஸ்ட் சென்சஸ் எடுத்து அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணி அந்த டேட்டா அடிப்படையில் அந்த 50% உடைப்போம், உடைச்சு அதிகமான ரிசர்வேஷனை கொடுப்போம். இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசிக்கு இருக்கக்கூடிய 27% நாங்கள் உயர்த்துவோம். அதே போல பட்டியல் மக்களுக்கு இருக்கக்கூடிய 15% நாங்கள் உயர்த்துவோம். 7.5% இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்துவோம் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை.
ஒருவேளை நாளைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் நல்லது செஞ்சிருவாங்களோங்கிற அச்சத்துல அந்த மக்கள் எல்லாம் உரிமை பெற்று விடுவார்களோ அதிகாரம் பெற்று விடுவார்களோ என்கிற அச்சத்துல உங்கள் இடஒதுக்கீட்டை பறிக்க பார்க்கிறார்கள் மிஸ்லீட் பண்ணக்கூடிய அவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலைகளிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நாம கேட்கணும். உங்களுடைய ஆட்சி காலத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் நீங்கள் செய்த ஏதேனும் ஒரே 1% இடஒதுக்கீட்டை உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது முக்கியமான கேள்வி, ஏன்னா அவங்க ஆல் இண்டியா கோட்டால வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்கிற கேஸ்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு, அதாவது நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டோம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு, ஆனாலும் கொடுக்காம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு தான் அந்த இடஒதுக்கீட்டை நாம் பெற வேண்டிய ஒரு அவல நிலை பாஜகவினுடைய காலத்தில் இருந்ததை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? காங்கிரஸ் சொல்லுறதுல இந்த 50% கேப்பை உடைச்சிட்டு ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டை SC ST இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்துவோம்னு, அதே மாதிரி பாஜகவால் நாங்கள் ஓபிசியின் இடஒதுக்கீட்டை, SC மக்களுடைய இடஒதுக்கீட்டை, ST மக்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம், அந்த 50% கேப்பை உடைப்போம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்கிற கேள்வியை தான் நாம் திருப்பி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் சங்கபரிவார சக்திகள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள், அதுவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுடைய நல்வாழ்விற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற தெளிவோடு நாம் அணுக வேண்டும். இது போன்ற தொடர் காணொலிகளுக்கு டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.